ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முழு பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கு இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து செக் பண்ணி பாருங்கள். சித்தர்கள் வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய உயரத்தை அது உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. அது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இரண்டாவதாக, மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இது 2மே ரொம்ப கஷ்டங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சிவராத்திரி தினமும் சேர்ந்து வந்துள்ளது. சிவன் வழிபாடு உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருங்க. மாலை நேரத்தில் நீங்கள் அனைத்து சிவன் கோயில்களிலும் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது. இன்றைய தினம் காலை 8:14 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, புதன், குரு ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. காலை 8:15 பிறகு உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், சில முக்கியமான செலவுகள் செய்யணும்னா நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்லது நண்பர்களே. மற்றபடி புதுசாக எதுவும் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாம். இன்றைய தினம் வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம். அதை விட முக்கியமாக 4 விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியானம், யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு புரிதலை உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணப்பிரச்சனைகள் என்றதும் நிறைய தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய மனதை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இன்னைக்கு அமையுது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்கர்ந்த காதலருடன் இனிமையான ஒரு நல்ல உறவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாங்க. அது பெரிய பைத்தியக்காரத்தனமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக அமைங்கிறதுனால அந்த குழப்பத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இன்னைக்கு மிக முக்கியமாக நீங்கள் காதல் வாழ்க்கையில புதிய முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு 4 விஷயங்கள் நீங்க ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயமாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களது பேராசைகளை தூண்டிவிட நிறைய பேர் காத்திருக்காங்க. ₹1 கொடுங்க, ₹1 கோடி தரங்க, உங்ககிட்ட கூட பணத்தை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி வாங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி சில ஆசைகளை காட்டுவாங்க. நீங்களும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பணம் போயிடுங்க. பேராசைப்படக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப அவசியம் மட்டும் பணத்தை வெளியிடுங்க. இல்லைன்னா பணத்தை வெளியே எடுக்காதீங்க நண்பர்களே. ஒரு 2 நாட்களுக்கு நீங்கள் வெளியெடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் தீருங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்து விட முடியும். இரண்டாவதாக, நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க.
கோபம் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இன்றைய தினம் சக ஊழியர்கள் என அனைவருமே பாதிக்கப்படுவாங்க. தகாத சில வார்த்தைகளை பேசுவதற்கு மூலமாக மற்றவர்களை நீங்கள் காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் கனிவாக பேசுங்க. அது இன்னும் வெல் அண்ட் பெட்டருங்க. நீங்கள் கனிவாக பேச முடியல அப்படின்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது. ஆர்கியூமெண்ட் யாரு கூடயும் தேவையில்லாமல் வேண்டாம். நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. மேலும் யாரை நம்பியே பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகளை செய்ய வேண்டாம். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கணுங்க. மூன்றாம் நபராக யாருடைய சண்டையிலையும் மற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் தலையிட்டு நீங்கள் அதன் மூலமாக சங்கடப்படக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூன்றாவதாக செலவுகளை நீங்கள் கட்டாயமாக கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. இது இப்போ செய்யலாம், இது தள்ளி போட்டாலும் தவறு கிடையாது, இந்த செலவுகளை செய்யாமலே இருந்ததா பெட்ரு அப்படின்ற மாதிரி வகை வகையாக நீங்கள் பிரித்து எது அவசியமோ அந்த செலவுகளை மட்டும் பண்ணுறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நேர மேலாண்மையும் ரொம்ப அவசியம். நேரத்தையும் கட்டாயமாக நீங்கள் சிறப்பாக செலவு செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் எந்த விதமான ஒரு பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை நினைத்து நீங்கள் சங்கடப்படக்கூடாது நண்பர்களே. எனவே பயத்தை விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் அதை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களது இல்லற வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு அழகாக மாறும் நண்பர்களே. நான்காவதாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பதற்றப்படக்கூடாதுங்க. பொறுமையை கடைபிடிக்கணும். புதிய முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக மாற்றிக்கிறதுக்கு இந்த 4 விஷயம் உபயோகமாக இருக்குங்க. பேராசைப்படக்கூடாது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணும், இந்த தினம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த 4 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் நல்லா அமையுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக அமைங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. விதாண்டாவாத சிந்தனைகள் என்ற தினம் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். குழப்பமான சிந்தனைகளை தவிர்த்து விட்டு வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமையும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நாள் இன்றைய தினங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் டல்னஸான ஒரு வியாபார வாழ்க்கை இருந்தாலும் வழக்கமான ஒரு லாபகரமான சூழ்நிலை தான் இருக்கும் நண்பர்களே. அதனால பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் வழக்கத்தோட கொஞ்சம் உங்களுக்கு மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். அதன் மூலமாக நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால உங்களது செலவுகளை வகைப்படுத்தி முடிந்த அளவு பணத்தை மிச்சம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக அது கை கொடுக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. வேகம் தேவையே இல்லை. விவேகமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் மனம் திறந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்கிட்ட பேசுங்க. அதன் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். உங்களது எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது. தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருந்தாலும் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.